கோவை மருதமலை சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் தைப்பூச திருவிழா விமர்சையாக நடைபெற்று வருகிறது. கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுதீஷ் இணைந்திருக்கிறார். சுதீஷ், தைப்பூசத்தையொட்டி அந்த கோவிலில் என்னென்ன சிறப்பு ஏற்பாடுகள்லாம் செய்யப்பட்டிருக்கிறது? மக்கள் அதிக அளவுக்கு பக்தர்கள் வருவார்கள் என்பதன் காரணமாக பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்னென்னவெல்லாம் செய்யப்பட்டிருக்கு? வேதவள்ளி, அதாவது கடந்த 29ஆம் தேதி முதலே தைப்பூச திருவிழாவானது தொடர்ச்சியாக பல்வேறு நிகழ்வுகள் ஏற்பாட்டில் இங்கு நடைபெற்று வருகிறது. அதனுடைய முக்கிய நிகழ்வாக இன்று தைப்பூச திருவிழா கோவை மருதமலை சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் இன்று காலை முதலே வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. மருதமலை கோவிலுக்கு நேற்று மாலை முதலே காவடி, பால்குடம் எடுத்து லட்சக்கணக்கான பக்தர்கள் இங்கு வந்திருக்கிறார்கள், தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கிறார்கள். நேற்று மாலை முதல் தற்போது வரைக்கும் அந்த கூட்ட நெரிசல் என்பது இருந்து கொண்டேதான் இருக்கிறது. கூட்டமாக மக்கள் தொடர்ச்சியாக மருதமலைக்கு வருவதை நம்மால் காட்சிகளாக பார்க்க முடிகிறது. பாதுகாப்பு ஏற்பாடுகள் அதனை ஒட்டி விரிவாக செய்யப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 2000 காவல்துறையினர் தொடர்ந்து இந்த பாதுகாப்பு பணியில் கடந்த 2 நாட்களாக ஈடுபட்டு வருகிறார்கள். கிட்டத்தட்ட 8 கிலோமீட்டர் தொலைவிற்கு பேரிகார்டுகள் அமைத்து 2 புறங்களிலும் பக்தர்கள் ஒருபுறம் செல்வதற்கும் மறுபுறம் தரிசனம் செய்து திரும்பி வரும் பக்தர்கள் திரும்பி வருவதற்கும் என பேரிகார்டுகள் அமைத்து தனித்தனியே அந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக தைப்பூச திருவிழா முக்கிய நிகழ்வாக இன்றைக்கு 3 மணிக்கு தேர் வடம்பிடித்து எடுத்தல் அந்த முக்கிய நிகழ்வு என்பது தொடங்கி தற்போது நடைபெற்று வருகிறது. அதில் திரளான பக்தர்கள், ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மலை மேலே இருந்து அவர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். மக்களுக்கு மற்ற குடிநீர் வசதி, கழிப்பறை வசதி உள்ளிட்டவை தொடர்ந்து பல்வேறு இடங்களில் பக்தர்கள் வரக்கூடிய சாலை முழுவதுமாக அந்த விரிவான அடிப்படை வசதி ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அதோடு மருத்துவ குடில்களும் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆங்காங்கே பக்தர்கள் செல்லக்கூடிய அனைத்து பகுதிகளிலுமே அந்த தற்காலிக மருத்துவ குடில்கள் அமைக்கப்பட்டு மருத்துவர்கள், அங்கு செவிலியர்கள் அந்த மருந்துகள் உரிய உபகரணங்களை வைத்து அவர்களுக்கான அந்த மருத்துவ உதவி வழங்குவதற்கு தயாராக இருக்கிறார்கள். உணவும் நேற்று மாலை முதலே பக்தர்களுக்கு இந்த பகுதியில் வரக்கூடிய அனைத்து பக்தர்களுக்கும் அன்னதான வழங்குவதற்காக பொதுமக்கள், தன்னார்வ அமைப்புகள் என அனைத்து தரப்பினரும் அங்கங்கே குடில்கள் அமைத்து அனைத்து எல்லா நேரங்களிலும் அந்த உணவுகளை வழங்கக்கூடிய காட்சிகளையும் பார்க்க முடிகிறது. சிறப்பு ஒரு நிகழ்வாக இன்றைக்கு மருதமலையில் இந்த கானகத்தின் மேலே மத்தியில் அமைந்திருக்கக்கூடிய அந்த மருதமலை கோவிலுக்கு மின்தூக்கி வசதி இன்றைக்கு அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு துவக்கி வைத்திருக்கிறார். அதுவும் பக்தர்களுக்கு ஒரு கூடுதல் வசதியாக செய்யப்பட்டிருக்கிறது. வேதவள்ளி, தகவல்களுக்கு நன்றி சுதீஷ்.